மகர லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துக்குரிய சனியும், 7ஆம் இடத்துக்குரிய சந்திரனும் மாரகாதிபதிகள். மாரகம்னா, ஒரு கிரகம் தனது திசையிலயோ, இல்ல புத்தி காலங்களிலோ, அந்த ஜாதகருக்கு மரணமோ, மரணத்துக்கு சமமான துன்பங்களையோ குடுக்கணுங்கிறது விதி. இங்க சனி 1ஆம் இடம், 2ஆம் இடத்துக்கு சொந்தக்காரர். அதாவது நம்மளுடைய நினைவாற்றல், முடிவெடுக்கக்கூடிய திறன், கவனிக்கக்கூடிய திறன், பேச்சு திறன், அதே மாரி நம்மளுடைய பொருளாதாரம், குடும்பம் போன்ற விஷயங்கள சொல்லக்கூடிய இடம் தான் 1ஆம் இடம், 2ஆம் இடத்துக்குரிய சனியுடைய அதிகாரம் உள்ள இடம். அதே மாரி 7ஆம் இடத்துக்குரிய சந்திரன், அந்த ஜாதகருடைய மன வாழ்க்கையையோ, இல்ல காதல் வாழ்க்கையோ சொல்லக்கூடிய இடம். இங்க சனி, சந்திரன் தீய கிரகங்களுடைய கூட்டு சேர்ந்தாலோ, இல்ல தீய கிரகங்களுடைய பார்வையில இருந்தாலோ, இல்ல தீய ஸ்தானங்கள்ல இருந்தாலோ, இல்ல சனியும் சந்திரனும் நெருங்கின சேர்க்கையோ, இல்ல சனியும் சந்திரனும் நேருக்கு நேரா இருக்கக்கூடிய பார்வையோ, இல்ல சந்திரன் சனியுடைய பார்வையில இருந்தாலோ, இந்த ஜாதகருக்கு அவங்களுடைய தசாபுக்தி காலங்கள்ல பொதுவா மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகலாம். காதல் வாழ்க்கை, இல்ல கல்யாண வாழ்க்கை அல்லது குடும்ப வாழ்க்கையில பல பிரச்சனைகள், சிக்கல்கள் உருவாகலாம். பேச்சு திறன்ல ஏதாவது குறைபாடு ஏற்படலாம். அல்லது பொருளாதாரத்தில கடுமையான சிக்கல்கள குடுக்கலாம். இங்க சனியும், சந்திரனும் சேர்ந்து இல்லாமையோ, இல்ல பார்க்காமயோ இருந்து, நல்ல இடங்கள்ல இருந்தா, பொதுவா இந்த மாரி பிரச்சனைகள் பெரிய அளவுல அவங்களுக்கு பாதிக்காது. நன்றி, வணக்கம்.